எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படத்தோட பஸ் லுக்கு நியூ இயர் அன்னைக்கு வரும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த நான் சேனலில் கூட சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ஒஸ்ட்டான ஒரு பஸ் லுக்கு, இப்படி ஒரு ஒஸ்ட்டான ஒரு டைட்டிலில் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்த உடனே வீடியோ பண்ணியிருக்கணும், டைட்டில் பார்த்த உடனே வீடியோ பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலைன்னா, வழக்கம் போல் விஜய் அவர்கள் படத்தில் ஒரு லுக்கோடு நிப்பாட்ட மாட்டாங்க. செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு, ஃபோர்த் லுக்கு அப்படின்னு விடுவாங்க. ஆனால் அந்த ரெண்டாவது லுக்கை பார்த்துட்டு நாம் வந்து வீடியோ பண்ணலாம், சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ரெண்டாவது லுக்கு வந்து பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு உபேர்னு சிரிப்பு தான். ரொம்ப சந்தோஷமாக சிரித்தேன் என்ன அறியாமல். ஏன்னா அந்த செகண்ட் லுக்கு முழுக்க ஒரு படத்தோட போஸ்டர் மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு புதுசாக ஒரு வீடியோ கேமு ரிலீஸ் ஆக போது அதுக்காண்டி தான் இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பீஸ்ட் படத்தோட போஸ்டர் செம்ம ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஸோ வாரிசு படத்தோட போஸ்டர் செம்ம ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆன லியோ படத்தோட போஸ்டரும் செம்ம ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஆனால் படத்தோட கதை பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் படத்தில் ஒன்றுமே இல்லை, ஏன்டா இந்த படத்துக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை வச்சு செஞ்சாங்க இந்த 3 படத்துலையுமே. ஆனால் நான் சொன்ன இந்த 3 படத்தில் விட இந்த லியோ படம் ஏதோ ஓரளவுக்கு ஓகேயான ஒரு கதையில் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த லியோ பட டைட்டிலும் சரி, இந்த பீஸ்ட் டைட்டிலும் சரி, இந்த வாரிசு டைட்டிலும் சரி, இந்த மாஸ்டர் டைட்டிலும் சரி, ஏதோ ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு, கேட்சபிளாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த கோட்டுங்கிற இந்த டைட்டில், அதுக்கு இவங்க சொல்கிற மீனிங்கு த கிரேட் ஆஃப் ஆல் டைம், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், ஏன் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யார் பெருசாக வந்து யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலையும் ஃபுட்பால் பிளேயரும் அப்புறம் வந்து டென்னிஸ் அந்த பிளேயர்ஸ் தான் இந்த விஷயத்தை பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தையை அவங்க அதிகம் பயன்படுத்தி நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன், நிறையா இடத்துல கேட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட வந்து ஃபுட்பாலில் வந்து ரொனால்டோவுக்கு எதிராக வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ரீசெண்டாக கூட கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து இந்த வார்த்தை வந்து விராட் கோலிக்கு அவர்களுக்காண்டி பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்படி வந்து உலக மக்களுக்கு பழக்கமான ஒரு வார்த்தையை படத்தோட விளம்பரத்துக்காண்டி வெங்கட் பிரபு அவர்கள் டைட்டிலாக வச்சுருக்காரு. இந்த கோட்டுங்கிற இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. படத்தை விளம்பரப்படுத்துறதுக்காண்டி தான் இப்படி ஒரு டைட்டிலை வச்சுருக்காரு. ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் கோர்ட்டுனா அது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு. ஸோ நண்பா, கோர்ட்டுனா தமிழோட அர்த்தம் ஆடு. இப்போ சொல்லுங்கள், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் கோர்ட்டுனா தளபதி விஜய் தானா? அதாவது ஆடுனா தளபதி விஜய் தானா? ஸோ அப்படி கிடையாது. படத்தோட விளம்பரத்துக்காண்டி தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். ஸோ வெங்கட் பிரபு அவர்களோட இந்த யோசனை சரியாக வருமா இல்லை வந்து தப்பாக போய் முடியுமான்னு நமக்கு இப்போ வரைக்கும் சரியாக சொல்ல தெரில. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், படத்தில் ஒன்றுமே இருக்காது, தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. படத்தில் முழுக்க ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும், கதை பெருசாக இருக்கவே இருக்காதுன்னு செகண்ட் லுக்கு பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமானது, இந்த செகண்ட் லுக்கில் வந்து இந்த யங் ஏஜில் இருக்கிற விஜயோட அந்த ஃபேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குபீர்னு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏஜிஎஸ் வந்து இந்த படத்துக்காண்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஸோ பணம் போட தயாராக இருக்கிற ஒருத்தவங்களை வச்சு உருப்படியான ஒரு படத்தை இவங்களால் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து பர்ஃபெக்டாக இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் பர்டிகுலராக அந்த யங் விஜய் அவர்களோட லுக்கை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஏஏ டெக்னாலஜி வச்சு நம்ம பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க ஏகப்பட்ட ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸோட இந்த படத்தோட விஜய் அவர்களோட யங் லுக்கை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம பசங்க தமிழ்நாட்டில் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக க்ரியேட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து பெருசாக பேசப்படும், வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு
நம்ம பசங்க வந்து மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேலண்டோட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. ஸோ வாய்ப்பு கிடைச்சவங்கள்ட்ட உண்மையிலே டேலண்டே இல்லை. ஏனோ தானன்னு எடுக்கிறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணுறோம், அந்த படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் கூட ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு மெசேஜ் இருக்கணும், மெசேஜ் கூட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும். ரொம்ப ரொம்ப தூக்கலாக இல்லாமல் மேலோட்டமாக இந்த 3 விஷயத்தையும் சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரி. ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து இவங்க வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த படத்தோட டைட்டிலும் அந்தளவுக்கு கேட்சபிளாக இல்லை, படத்தோட செகண்ட் லுக்கும் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, படத்தோட பஸ் லுக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ விஜய் அவர்களோட கால் சிட்டிக்காண்டி வெங்கட் பிரபு அவர்கள் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி எடுக்கிற படம் தான் இந்த கோட், அதாவது தளபதி 68. ஸோ விஜய் அவர்களோட கால் சிட்டை வெங்கட் பிரபு அவர்கள் வீண் அடிச்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டைட்டில் வந்து ஆகோ ஓகோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் செகண்ட் லுக் போஸ்டரையும் ஆகோ ஓகோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். வாரிசு படத்துக்கும் இப்படி தான் ஆகா ஓகோன்னு சொன்னாங்க. படத்தோட கதையில் ஒன்றுமே இல்லை, புஷ்ஷுன்னு போச்சு. அதே மாதிரி பீஸ்ட் படத்துலையும் இதே தான் சொன்னாங்க, புஷ்ஷுன்னு போச்சு. மாஸ்டர் படத்தில் சொன்னாங்க ஏதோ ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் பிளே வந்து காப்பாற்றி விட்டுருச்சு. அதே மாதிரி இந்த கடைசியாக லியோ படமும் பார்த்திங்கன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் லோகேஷ் அவர்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து பஸ் ஸ்டாப் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து சொதப்பலாகிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாப் வந்து அவர் எடுக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் உள்பட. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த போஸ்டரை வச்சு ஒரு படத்தோட குவாலிட்டி வந்து இப்படி தான் அப்படின்னு நம்மளால வந்து சொல்லிட முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் படத்தை வச்சு, விஜய் அவர்கள் படத்தோட போஸ்டரை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு. ஸோ 200 300 டிக்கெட் கொடுத்து பார்க்குற நம்மளோட காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு படமாக இந்த படம் இருக்க போகிறதில்லன்னு எனக்கு தெளிவாகவே புரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் முழுக்க கிராஃபிக்ஸுங்கிற அந்த குப்பையை கொட்டி ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு படத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு த கோட்டுன்னு டைட்டில் வேறு வச்சுருக்கானுங்க. ஸோ ஆடுங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு தமிழ் படம், அதுவும் தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரப்போகிற ஒரு படத்தை வந்து நாம் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து குபீர்னு சிரிப்பு தான் வருது. ஒருவேளை வந்து இந்த படம் வந்து டீசர் வந்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து ஜெமினி மேன் படமா இல்லை வந்து டிபி கூப்பர் அப்படின்னு சொல்கிற இந்த ஹாலிவுட் படமா அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 ஹாலிவுட் படத்தை வச்சு தான் இந்த படத்தை கம்பாரிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 படத்தோட கதையிலேருந்து தான் இந்த படத்தோட கதையை வெங்கட் பிரபு அவர்கள் எழுதியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் செகண்ட் லுக் போஸ்டரும் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக வந்து ஜெமினி மேன் படத்தை ஞாபகப்படுத்துது. ஸோ ஜெமினி மேன் வில் ஸ்மித் அவர்கள் நடிப்பில் பிரம்மாண்டமான ஒரு படமாக வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஜானர் உள்ள ஒரு படம். கிட்டத்தட்ட வந்து அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை இவங்க அப்படியே எடுத்திருக்காங்களா இல்லை பட்டி டிங்கரிங் பார்த்து மேலோட்டமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கதையோட அந்த நாட்டை மட்டும் எடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபு அவர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காரா அப்படிங்கிறத நமக்கு இந்த படம் பார்த்தா தான் தெரியும். ஓவரால் எந்த ஒரு ஹாலிவுட் படமாதோட கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மலையாள படத்தோட கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃப்ரெஞ்சு படத்தோட கதையாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக படம் பார்க்க போகிற நம்மளை அந்த படம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலைன்னா அந்த படம் உண்மையிலே வந்து 1000 கோடி வசூல் பண்ணாலும் குப்பை படம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு இந்த போஸ்டரை பார்த்தோன்னே தோணின ஒரு விஷயம், இதுதான் இந்த டைட்டில் கேட்ட உடனே தோணின ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.